நீ முன்னாடி எங்கன வேலை பார்த்த? அதுவும் 6 மாச சம்பளத்தை மொத்தமா குடுக்கற மாதிரி. அது கேரளால மாமா. கேரளாலியா? ஆமா மாமா. மாமா எதுக்கு மாமா பெல்ட் எல்லாம் கழட்டுறீங்க? மாமா ஏன் அடிக்கிறீங்க? அமுதா வேணாம் சொல்ல அமுதா. மாமா என்ன மாமா இது? வாங்கின காசு தான் திருப்பி கொடுக்க வந்தேன், அதுக்கே மாமா அடிக்கிறீங்க? ஏண்டா திருட்டு பயல, கடையில காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த பணத்தை நீ திருடிட்டு எம்புட்டு கமுக்கமா எங்கிட்டே வந்து ஓம் பணம்னு கொடுப்ப. ஃப்ராடு பயல. என்ன பார்த்தா எப்படா தெரியுது? கேன பய மாதிரி தெரியுதா? என்னம்மா இது? திருந்திட்டான்னு சொன்ன, இதான் இவன் திருந்தின லட்சணமா? வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே கல்லால கை வைக்கிறான்னா நான் சித்த அசந்தா போதும், என் கழுத்துல கை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? சமந்தி, அது வந்து எனக்காக அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பேசாம போறீங்களா இல்ல? எல்லாத்துக்கும் இவதாமா காரணம். எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாரு. அப்பச்சி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? ஒண்ணு இல்லத்தா. இப்பெல்லாம் எப்பவும் ஒரு வாட்டமாவே இருக்கிய. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்பச்சி. எல்லாம் என்னால தானோன்னு தோணுது. எனக்கும் இந்த விஷயத்துல என்ன சொல்றதுனே தெரியலம்மா. எல்லாம் சிக்கலா இருக்கு. இல்ல நானே அப்படி நினைச்சு சிக்கலை உருவாக்கிக்கிறேனான்னு ஒண்ணுமே தெரியல. கண்ணம் பைய செஞ்ச காரியத்தை நீ பார்த்தல்ல. சொந்த குடும்பத்து ஆளுகளே இப்படி இருந்தா நான் யாரதான் நம்புறது? இவன் பண்ண திருட்டு வேலைக்கு தேவையில்லாம அன்னலட்சுமி வீட்டுக்கு போய் அந்த பயலை போட்டு அடிச்சு, நான் இத்தனை வருஷத்துல என்னைக்குமே இப்படி நிதானம் தவறி போனதில்லம்மா. இந்த தடவை எப்படி முன்முடிவோட வடிவேலு தான் காசை எடுத்திருப்பான்னு முடிவு பண்ணன்னு தெரியலம்மா. தப்பு பண்ணிட்டேன். அப்பச்சி நீங்க எந்த தப்புமே பண்ணல. கரெக்டா வடிவேலு மேல சந்தேகம் வர மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அதனாலதான் நீங்க அப்படி நினைச்சிய. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்பச்சி. இல்லத்தா, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. அதுக்குன்னு அந்த பைய நல்லவன்னு நான் சொல்லல. ஆனா அன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் அவங்க அப்புச்சி படத்து மேல சத்தியம் பண்ணான். செஞ்ச தப்புக்கு அவனை என்ன வேணாலும் செய்யலாம், செய்யாத பழிய தூக்கி அவன் மேல போட்டுட்டன்ல. இதனால பொண்ணு கொடுக்கற இடத்துலயும் சங்கடமா போச்சுல்ல. அன்னைக்கு அவங்க முத பத்திரிகை கொடுக்க வந்தப்போ நம்ம வீட்டு ஆளுக அவங்களை எம்புட்டு அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அப்பச்சி நம்ம வேணா அவங்க வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவோமா? இல்ல
இதை இப்படியே விட்டோம்னா அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். நீங்களும் தப்பு பண்ணிட்டோம்னு நிம்மதி இல்லாம தவிப்பிய. அண்ணனும் அண்ணன் மண்டியும் அத்தைய அவமானப்படுத்தினதுக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்கறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரிதா, நீ சொல்றதும் நல்ல யோசனையா தான் படுது. நான் குமரேசன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன். அப்பச்சி, எதுக்கு அவங்க கிட்ட? இல்லத்தா, அன்னைக்கு அந்த பய களவாடிட்டான்னு சந்தேகம் வந்தப்போ குமரேசன் கிட்ட சொல்லி அவங்கள தான் கூட்டிட்டு போனேன். அப்பச்சி, நமக்கு ஒரு விஷயத்த கேட்க சங்கடமா இருக்கிறப்போ இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு போறது சரிதான். ஆனா மன்னிப்பு கேட்க நாமளே போனாதானே சரியா இருக்கும். சரிதா, நாமளே போயிட்டு வந்துருவோம். நல்லா இருக்கா? பாப்பா, உன் கையால சாம்பார் சாப்பிடும் போது அப்படியே எங்க அம்மா ஞாபகம் வருது. அம்மா கையில சாப்பிடும் போது அப்படியே தூக்கம் தான் வரும். இப்பயும் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவேன் போல. இவங்க செய்யறத விட நீ சூப்பராவே செய்யற. அண்ணே, காஃபி அப்படி வச்சிரு. ம். போனா சொல்லுண்ணே. ஆமா, அம்மா மாப்ள கதையை கேட்டியா? மகன் கல்யாணத்துக்கு விரதம் இருக்குதான். உங்க அண்ணனு கல்யாணம் பண்றது ஓடாத ஓட்டல் அரிக்கி 9 எலுமிச்சம்பழம் வச்சு அப்படியே தடுற கதை தான். இதை சொன்னா நம்ம மேல கோவப்படுவாங்க. இவனுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஐயோ ராமா, நாம குடுக்கற அலப்பறையில இந்த கல்யாணம் நிக்குமாமா? அம்மா நீ போய் உட்காருங்க. ஏய் அம்மா சாப்பாடு எடுத்து வா. சரிண்ணே. அம்மா அமுதா அவங்க அப்பச்சி வராங்க. ஏய், நீ முத போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிங்க மாமா. வாங்க. வணக்கம். வாங்கண்ணே. நல்லா இருக்கியா அமுதா? வாங்க உட்காருங்க. வாங்கண்ணே. டேய் அதெல்லாம் எடு. வாங்கண்ணே, போமா. உட்காருங்க. என்ன மாப்ள மறுபடியும் அடிக்க போறாங்களா? எதையும் திருடிட்டு வந்துட்டியா? இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது மாமா. நீங்க நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. நீ தான் சாம்பார் நல்லா வச்சுச்சு. சரி வா போ, இந்தாங்க. நம்மளால முடிஞ்சது செய்வோம். அது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் தான் சரியா விசாரிக்காம அவசரப்பட்டு என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. எந்த விஷயத்தையுமே முன்முடிவோட அணுகக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு இது ஒரு பாடம். சொந்தத்துக்குள்ள அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நாளைக்கு அது தப்பா போறப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசு தவிச்சு போயிருது. என்ன மாப்ள, இருந்தாலும் ஓவரா நெஞ்ச நக்குறேன். எனக்கே ஃபீலிங்கா இருக்கு. ஒன்னும் புரியலையே மாமா. நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க சம்பந்தி. எங்களுக்கும் பதட்டமா இருக்குல்ல. அது என்ன விஷயம்னா, நான் வடிவேலு கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். மன்னிப்பா? என்னண்ணே, என்ன ஆச்சு?
நான் பணத்தை காணும்னு வடிவேல சந்தேகப்பட்டு சொன்னேன்ல. ஆனா வேற ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைச்சிருச்சு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இந்தாங்க. இல்லம்மா, வேண்டாம். உங்களுக்கு அது எப்படி தப்பா பழி சொல்லுவீங்க, இப்ப மன்னிப்பா? என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் குடும்பத்தை பத்தி? என் குடும்பத்து ஆளுகளை பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? மாப்பிள என்ன பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ ஓசிச்சோரே, கேளு. போய் அங்கிட்டு. எங்க நம்ம சீதோ அங்க ஜல்ரா போட்டு வாருவல. நான் தான் அன்னைக்கு காசு எடுக்கலன்னு சொன்னேனே, அன்னைக்கு நீங்க நம்புனீங்களா? வடிவேலு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னடா அம்மா, பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். உங்க மேல வீண் பழி என்னால வந்துருச்சேன்னு ஒரே வருத்தமா போச்சு. அதான் உண்மை தெரிஞ்சதும் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னங்க நீங்க? பெரிய மனுஷன் நீங்க, சின்ன பையன்கிட்ட போய் நீங்க. ஐயோ மாமா, பரவாயில்ல மாமா. ஏன்? பாரா ஆத்தாளுக்கு மகனுக்கு மூக்குல வேர்க்குது. அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் தனமா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த சின்ன பையன்கிட்ட ஏங்க அசிங்கப்பட போறாரு? அப்படி போடுற மாப்பிள. பெரிய மனுஷங்கிறது பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, நடத்தையிலையும் இருக்கணும். அதானே, பெரிய மனுஷங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். வீடேறி வந்தா அடிக்கலாம், அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனா சின்ன பையனுக்கு மான ரோசம் இதெல்லாம் இருக்க கூடாது. ஏக்கா, அது ஒண்ணு இல்லக்கா, அது அவங்க பணக்காரங்கல, நாம ஒண்ணு இல்லாதவங்க. அதான் மானரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க போல. நான் பண்ணது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயோ, நியாயமா பார்த்தா அன்னைக்கு எனக்கு கொடுத்தத நான் திருப்பி கொடுக்கணும். வயசுல பெரியவங்களா போயிட்டீங்களே, நானும் அந்த அளவுக்கு தரம் கட்டவன் கிடையாது. நீங்க இப்போ மன்னிப்பு கேட்க தானே வந்தீங்க, அத வாயால கேட்காம என் கால்ல விழுந்து கேளுங்க. டேய் வடிவேலு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். டேய், நான் அப்படிதான்டா பேசுவேன். அசிங்கப்பட்டது நான் தானே. நீ மூடிட்டு இரு. வடிவேலு, பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? இங்க பாருங்கப்பா, என் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன், வழியில பேசுறேன். பேச விடுங்க, அப்பதான் வலி குறையும். பண்ண வா நீ வா. அப்பச்சி, தப்பு செஞ்சது நாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு மனசிறங்கி வந்த மனுஷனுக்கு நீங்க கொடுத்த மரியாதை எல்லாம் போதும். மனசே நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அப்பச்சி இப்படி அவமானப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா
அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். அப்பச்சி வாங்க போலாம். அமுதா அண்ணே அண்ணே அமுதா ஏய் அண்ணே அண்ணே நில்லுங்க அண்ணே. மாப்பிள சேஸ்டா வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தவங்கள இப்படி பேசிவிட்டாங்களே. நான் என்னத்த சொல்ல? இதாக்கா பெரிய மனுஷனுக்கு சின்ன பையலுக்கு உள்ள வித்தியாசம். நம்ம வாசப்படி ஏறி வந்து இவன்லாம் ஒரு ஆளுன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன அவசியம் அவருக்கு? மாப்பிள அந்த பிள்ளைகிட்ட பேசினியா? இல்ல மாமா, என்ன தப்பி பேசுறது? கடுப்பா இருக்கு. இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், சரியா? இந்த பாரு மாப்பிள, நீ என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் இவனுங்களை திருத்த முடியாது. இவனுங்க புத்தி கூறு அப்படி. நம்ம தான் இவனுங்களோட அலையிறோம்னா அந்த பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா சொல்லு? என்னதான் நாளைக்கு அவங்க கையை காலை பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சாலும் இவனுக்கு உன்னை நல்லபடியா வாழ விடுவானுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விட மாட்டானுங்க. அதுக்கு பேசாம கல்யாணம் முடிச்ச கையோட நீ தனி கொடுத்துடணும் போயிரு. இல்லைன்னா வீட்டோட மாப்பிள்ளைய போயிரு. அது எப்படி மாமா? ஒரு பிரச்சனைக்கு வழி சொல்றேன்னு நீ கொடுக்குற ஐடியா எல்லாமே அந்த பிரச்சனையை பெருசு பண்றதுக்கான வழியாவே இருக்கு. டேய், நான் உன் நன்மைக்கு தான்டா சொல்றேன். அக்கா, நீயே சொல்லு, உன் சின்ன மகனும் மருமகனும் நாளைக்கு அந்த பிள்ளைய நிம்மதியா வாழ விடுவானுங்களா? இதுக ஒண்ணுக்கு ஒண்ணு அம்புட்டு உசுரா இருக்காங்க. இந்த புத்தி கெட்டவனுங்கனால ரெண்டு பிரிஞ்சு நிக்கணுமா சொல்லு? அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. முதல்ல இந்த கல்யாணம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமா போயிட்டு இருக்கு. நீ இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போறத பத்தி பேசிட்டு இருக்க. இல்ல நான் விட்டு கேட்டேனா ஐடியா சொல்லுன்னு சொல்லி. இருக்கிற கடுப்பு பத்தாது நீ வேற. டேய் மாப்ள, மாப்ள, என்னடா நீ உன் பாட்டுக்கு என்னென்னவோ பேசுற? என்னத்த பேசினாங்க இப்ப? இந்த பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி தான். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த ஏழ்ரை இருக்க வீட்டுல நீயா இருந்தா பொண்ணு கொடுப்பியா? பிறகு நீயே யோசிக்கிறாப்புல, அவங்க அந்த பிள்ளைய ராணி மாதிரி வளர்த்துருக்காங்க. பொண்ணு கொடுக்குறவங்க 4 விஷயத்தை யோசிச்சும் செய்வாங்க. நம்ம பக்கம் அம்பிட்டு ஓட்டையை வச்சுக்கிட்டு அம்மா பேசுற நீ. தா உன் மகன் பேசிட்டு போறேன் பாத்தியா? கல்யாணமே நடக்குமா நடக்காதுன்னு பயமுறுத்திட்டு போறான். சின்ன சிறுசு கேக்கா, அதுக்கு சந்தோஷம் தாக்கா நமக்கு முக்கியம். டேய், நீ என்னடா நான் தான் அவங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிற மாதிரி பேசுறேன். இது சரியா வருமா வராதான்னு தான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான்.
எல்லாம் சரியா வரும்க்கா. அன்னைக்கு அவர் சொன்னார்ல, நீங்க எல்லாம் நல்லவங்க தான், ஆனா நாளைக்கு வழி இருக்க வீட்டுல என் மகன் வந்து வாழணுமான்னு கேட்டார்ல, அவங்களுக்கு பயமே இப்ப அதுதான். அதுக்கு நாம ஒரு வழி சொல்லிட்டோம்னா வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? டேய் தம்பி, அப்போ நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி பேசிட்டு வருவோமா? ஆமாக்கா, வேலையா போவோம் வா. டேய் தம்பி, இந்த பையன் இப்படி கோச்சிக்கிட்டு போறானே, இவனை எப்படி சமாளிக்கிறது? அட இவனை விடுக்கா, நமக்கு அவங்க சம்மதிச்சா போதும். அப்ப சரிப்பா. வணக்கண்ணே. வணக்கம். அடடே, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன வழக்கம் போல என் அந்த மாவன் அப்படி இந்த மாவன் இப்படி அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்லையா, நாங்க வேறொரு விஷயத்துக்காக. போதுங்க. எங்க ஊர்ல மாமாக்கு இருக்கிற மரியாதைக்கு உங்க வீடேறி வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு பாருங்க, அவரை சொல்லணும். உங்க மவன் நல்லா பதில் மரியாதை பண்ணிட்டான், ரொம்ப நல்லா மரியாதை பண்ணிட்டான். இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னது இந்த குடும்பம் வேணான்னு.